இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, நாம் கடைசி கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பின் கீழாக சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:5. தேவ மக்களாகிய சபையார் எவ்வாறு மேசியாவை பெற்றெடுக்கிறார்கள்? தேவத்துவத்தில் ஒருவராகிய இயேசு, ஈசா என்னும் அடிமரமாகிய ஏசாயா 11:1 வாசிப்பது போல, யூதாவின் கோத்திரத்தில் ஆதியாகமம் 49:10 நாம் வாசிப்பது போல, மனுஷர் சாயலாக பிலிப்பியர் 2:7 நாம் வாசிப்பது போல பூமியில் அவர் பிறக்கவிருந்தார். அதாவது இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக யூதர்களிலிருந்து பிறந்தார். மத்தேயு 1, லூக்கா 3 இந்த அதிகாரங்களில் இயேசுவின் யூத வம்ச வரலாறு வருகிறது. அந்த பிள்ளையாக இயேசுவின் அடையாளம் பின்வரும் மேசிய சங்கீதத்திலிருந்து தெளிவாகிறது. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்குவீர் என்று சங்கீதம் 2:9 நாம் வாசிக்கின்றோம். இதே வசனத்தை கிறிஸ்து வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 27 தியத்திரா சபைக்கும் மேற்கோள் காட்டினார். இதேச்சையாக அவர் அவ்வாறு குறிப்பிடவில்லை. தியத்திரா 2 கால சபையை சுட்டி காட்டுகிறது. அப்பொழுது தேவ மக்களுக்கு ரோம் கொடுத்த உபத்திரவத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தது. கிறிஸ்து தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டார் என்கிற உருவகம் வெளிப்படுத்தல் 11:12 நம்மை நினைவூட்டுகிறது. இப்பொழுது 2 சாட்சிகளும் போப்பாதிக்க உபத்திரவ காலத்தின் முடிவாகிய 1898 அதே போல மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். மேலும் அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்துவும் ரோமர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் இப்பொழுது போப் ஆதிக்கம் இல்லை, அஞ்ஞான ரோம் இருந்தது என்றும் நாம் பார்க்கின்றோம். உபத்திரவம் பற்றிய கருத்து, அதுவும் அதே மிருக வல்லமையால் உண்டாவது பற்றிய கருத்து ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது? நாம் சீக்கிரத்தில் பார்க்க இருக்கிறது போல வெளிப்படுத்தின அந்த சத்திய புத்தகத்தில் அடுத்த அதிகாரம் உலகத்தின் அழிவிற்கு முன்பு வரப்போகிற கடைசி உபத்திரவத்தின் காலகட்டத்தை முன் அறிவிக்கிறது. உபத்திரவப்படுத்துகிறவன் யாராக இருக்கக்கூடும்? ஆனால் கிறிஸ்து சொன்னது போல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. கிறிஸ்துவை வெற்றி பெறுபவரென இன்றைய வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது. மிருகமோ வலுசர்வமோ அல்ல, கிறிஸ்துதான் இறுதியில் சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்வார். கிறிஸ்துவை மரணத்தை தோற்கடித்தவர், ஒரே தரும் என்றென்றுமாக மரணத்தை தோற்கடிப்பார். கிறிஸ்துவின் நிமித்தமே உபத்திரவப்படுகிறவனை வெற்றி கொள்வதற்கும் கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கும் வழியை அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21. நாம் ஜெபிக்க வேண்டும் இவ்விதமாய்: இயேசுவே, எங்களை ரட்சிக்கும்படி நீர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உம்முடைய பலிக்கும் நன்றி செலுத்துகிறோம். சாத்தானுக்கு எதிராக நீர் பெற்ற வெற்றியை கொண்டாடுகிறோம். மேலும் புதிய பூமியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பகுதிக்கு மேற்குறிப்பாக ஏசாயா 7:14, மத்தேயு 1:25, 1 கொரிந்தியர் 15:20-28 வசனங்களையும் நீங்கள் சேர்த்து படிக்கின்ற பொழுது சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவதற்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.